ஹாய் ஹலோ கைஸ், நம்ம இலக்கிய சீரியலில் வந்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு குட்டி ப்ரோமோவாக பார்க்க போகிறேங்க. என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டுனாக்கா, நம்ம இலக்கிய வந்து இப்போ கையும் காலமாக வந்து மாட்டிக்கிட்டாங்கன்னு கூட வந்து சொல்லலாம். என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, என்ன தான் வந்து இந்த எஸ்எஸ்கே கையிலிருந்து மொத்த பணத்தையும் எடுத்துகிட்டு வந்து நம்ம கௌதம் வந்து பணக்காரனாக ஆனாலையும் இப்போ நம்ம இலக்கியம் என்ன பண்ணுறாங்க, இது நம்மளோட பணம் கிடையாது, நம்ம வந்து என்ன பண்ணணும், வேலைக்கு போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நேர்மையாக நம்ம பிழைக்கலாம் அப்படின்னு சொல்லி திருப்பவும் என்ன பண்ணாங்க, அந்த டீச்சர் வேலையை விட்டுட்டு திருப்பவும் போய் இவங்க ஒரு ஹோட்டலில் வந்து டேபிள் வந்து தொடச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம கௌதம் என்ன பண்ணாருனாக்கா, இந்த எஸ்எஸ்கே ஆட்டம் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இந்த மண்ணோட தரத்தை வந்து சரியாக இருக்கணும்ல, அதுக்கு கமிஷன் கொடுத்து அவர் வர வச்சு ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருந்தார். அதே நேரத்தில் தான் வந்து என்ன நடக்குது, நம்ம இலக்கியம் அதே ஹோட்டலில் இருக்காங்க. ரெண்டு பேரும் ஹோட்டலில் போயிட்டு பார்க்கும்போது தான் வந்து நம்ம கௌதமுக்கு பயங்கரமான ஷாக் ஆகிடுது. என்னடா இது, நம்ம கையில் இவ்வளோ அமௌண்ட் இருந்தும் நம்ம இலக்கியம் வந்து போயிட்டு இப்போ டேபிள் தொடச்சிட்ருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பயங்கரமாக வந்து ஷாக் ஆகி நின்று பார்த்துட்ருக்காரு. இந்த ஒரு நேரத்தில் வந்து அவருக்கு செம கோபமும் வந்துட்டு, ஒரு பக்கம் வந்து நம்மளால் நம்ம பொண்டாட்டியை வந்து ஒழுங்காகவே வந்து வச்சிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி வந்து பார்த்துட்ருக்காரு. போயிட்டு என்ன இலக்கியம் இதெல்லாம் என் கையில் பாரு, இந்த ஃபுல்லாகவே அமௌண்ட்டு தான் இருக்குது, நீ ஏன் இந்த மாதிரியெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாரு. கேட்டதுக்கு நம்ம இலக்கியம் வந்து என்ன தான் இது ஃபுல்லாக பணமாக இருந்தாலையும் நம்மளது இல்லையே கௌதம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க சொல்ல, நம்ம கௌதமும் கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டாங்க. இதுக்கெல்லாம் ஒரு வழி இருக்குது, நான் இந்த ஃப்ளாட்டெல்லாம் போட்டு சரியாக எல்லாத்தையும் சேல் பண்ணிவிட்டு உன்னை வந்து நான் வந்து கம்பெனியில் ஓனராக உட்கார வைக்க தான் போகிறேன் இலக்கியா, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி, இனிமேல் நீ இந்த வேலைக்கு போகாத, நான் இருக்கேன், உன்னை எல்லாமே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு நம்ம கௌதம் வந்து சொல்கிறாரு. நம்ம இலக்கியாவுக்கு கேட்கறதுக்கு சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு பக்கம் வந்து இப்போ நம்மளால் எதுவும் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. நம்ம கௌதமுக்கும் அதே மாதிரி தான் வந்து இருக்குது. சரி, இந்த ஒரு நேரத்தில் வந்து நம்ம கௌதம் என்ன பண்ண போகிறானாக்கா, பணத்தை கொடுத்து அந்த ப்ராஜெக்டை வந்து ஓகே பண்ண போகிறாரு. அப்போ தான் வந்து நம்ம எஸ்எஸ்கேவுக்கு ஆட்டத்தை வந்து காட்ட போகிறாரு. முக்கியமாக வந்து நம்ம எஸ்எஸ்கே வந்து என்ன பண்ண போகிறாருனாக்கா, இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு, இந்த கௌதம் தான் இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணிட்டான்றதும் நல்லா வந்து தெரிஞ்சு என்ன பண்ணுறாங்கனாக்கா, கௌதம்க்கு வந்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ணதுமே வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா, சொல்லுங்கள் எஸ்எஸ்கே, எனக்கு எதுக்கு கால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்குறாரு. கேட்டதுக்கு, ஏன்டா என் பணத்தெல்லாம் வந்து திருடினேன், என் மொத்த சொத்து வந்து இப்போ உன் கையில் இருக்குன்னு ஆணவத்தில் ஆடாத, உன்னை வந்து அடிமட்ட லெவலுக்கு வந்து நான் இறங்கி உன்னை வந்து தொந்தரவு கொடுக்க தான் போகிறேன், கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு ரொம்ப வந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு. உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கூடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணாங்க, நம்ம கௌதம் வந்து சொல்லிட்டாங்க. சொன்னதை நம்ம கேட்டு நம்ம எஸ்எஸ்கே வந்து ரொம்ப வந்து காண்டாகிறாரு. இந்த ஒரு நேரத்தில் வந்து நம்ம கௌதம் பண்ண ரொம்ப வந்து சூப்பர் தான். நேர்மன்னு சுற்றிட்டு இருந்த மனுஷனுக்கு இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் வந்து நடக்கிறது கொஞ்சம் நல்லதுதான் கூட வந்து சொல்லலாம். அப்போ தான் வந்து அவரோட வாழ்க்கையிலே வந்து கொஞ்சமாவது முன்னேற முடியும். இப்போ நேர்மையாக்கிறேன்னு சொல்லி அவர் எல்லாமே பண்ணார், ஆனால் அவரால் வந்து எதுவுமே வந்து முன்னேற முடியல. இப்போ இந்த அஞ்சலியும் ஒரு பக்கம் வந்து பிரச்சனையை தான் வந்து உருவாக்கிட்டுறாங்க. வீட்டில் வந்து இந்த ஜானு கையில் வீடியோலாம் காட்டி என்னை கொல்ல பார்க்குறான்னு வந்து சொல்லி வச்சுருக்காங்க. சரி, நம்ம ஜானு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல அடுத்து. ஆனால் நம்ம கௌதம் வந்து ப்ராஜெக்டில் வந்து சக்ஸஸ் பண்ணிவிட்டு பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக பண்ணிகிட்ருக்காரு. அவர் வந்து இந்த எஸ்எஸ்கேக்கு ஆப்போச்சு சரியாக தப்பா அப்படின்றத கமெண்ட் பண்ணி வீடியோக்கு லைக்காக போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.